ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மழைக்கு காரசாரமான ஒரு செட்டிநாடு மட்டன் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு டெம்ட் ஏற்றும். அந்த மாதிரியான ஒரு மட்டன் கிரேவி ஹோட்டல்ல எல்லாம் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி கிடைக்கும். நான் குழம்பு மாதிரி தான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கிரேவியாக பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் சுருளை வெட்டிங்கன்னா கிரேவி ஆயிரும். அதுக்கு என்னென்னா, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயை அந்த பின்னாடி பக்கம் இருக்கும் இல்லையா தேங்காயில், அதில் அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு 25க்கு பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு அந்த கிரேவி பதத்தையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் சும்மா அடிப்பொலியாக இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இது கூட நம்ம மசாலா அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, அதுதான் இதில் ஹைலைட்டே. அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூனுக்கு சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இவ்வளோதாங்க இந்த மசாலா. இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, இது ஜாதி பத்திரி கொஞ்சமாக, இது மட்டும்தான் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ரொம்பவே நல்லா இந்த தருதருன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இதுதான் இதுக்கு நம்ம பண்ண போகிறோம். பெருசாக வேலையே இருக்காதுங்க. இந்த பக்கம் நம்ம ஒரு குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறதுனால அதுலேயே தாளித்து விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் ஒரு 3-4 டீஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு இது மட்டும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அது கூட நான் ஒரு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதம் வரணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, தேங்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துன பேஸ்ட்டை நம்ம சேர்த்தணும். இது ரொம்ப கருகவும் விட வேண்டாம், ரொம்ப வதங்காமையும் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த வெங்காயம் கண்ணாடி பதம் மட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாமல் நீங்கள் அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம ஊற்றின மசாலா அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் 3 ஸ்பூனுக்கு நான் நம்ம வீட்டு காரம் உங்களுக்கு தெரியும், அதனால் நான் 3 ஸ்பூனுக்கு நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதனால் 3 ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எந்த காரமும் போடுறதில்ல. அப்புறம் ஒரு 3 ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள் போடுறேன். தனியாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன். அது ஸ்பூனு காமிச்சிருப்பேன், அந்த ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் தான் போடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக எடுத்திருக்கேன். இது இந்த ஸ்பூனில் கணக்கில் 3 ஸ்பூனுக்கு வெறும் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா அதெல்லாம் அந்த மசாலா கூட கோட்டாகிற மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் மூடி வச்சோன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வரும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த மசாலாவில். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு தான் பண்ணேன். இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி போடுறேன். அதுவும் அந்த மசாலாவில் நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அந்த வதக்குறது மட்டும்தாங்க நமக்கு டைமு, மற்றபடி எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுனால சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணாமல் முழுசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் சாப் பண்ணி போடுறதுனா போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அந்த வெங்காயம் கடிபட்டால் நல்லா பிடிக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி, இந்த மசாலு எல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணியே விடலைங்க, அந்த எண்ணெயில் தான் வதங்குது. அதனால் நம்ம ரொம்ப ஸ்லோவில் தான் தீ வச்சு அடுப்பை நம்ம ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு தான் பண்ணணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வருது, அதுலேயே வெந்துக்கும், நம்மளுக்கு அடிப்பிடிக்காது. ஆனால் அடிக்கடி கிளறி விடணும். இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனை நம்ம எப்பவும் போல் மேரினேட்லாம் நம்ம பண்ணாமல் தான் சேர்த்துக்க போகிறோம். இந்த செட்டிநாடு கிரேவிக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். கல்லுப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த உப்பு வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எது போட்டால் உங்களுக்கு அளவு தெரியுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்டது அந்த மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். அது கூட
இந்த மட்டன் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி கிரேவி மாதிரி, அதாவது இது வந்து நான் இன்னும் சுருளை விட்டு எடுக்க போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு குழம்புக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா குழம்பாக எடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுருளை அதுலேயே வச்சு வதக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த கிரேவி பதம் வந்துடும் நமக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி அந்த மூழ்கிற அளவுக்கு விட்டு நான் வந்து நம்ம மட்டன் வாங்கியிருக்கிறதுக்கு 4 விசில் எனக்கு நல்லா பூ போல் வெந்துருச்சு. உங்களுக்கு உங்களோட மட்டனுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க. 4 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அதே கூல் ஆகிறது வரைக்கும் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே மேலே தெளிஞ்சு நின்றுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக நமக்கு மல்லித்தலை தூவிட்டு டிஷ் ரெடிங்க. இப்போ வந்து நம்மளுக்கு செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் குழம்பு மாதிரி இருக்குது உங்களுக்கு. இதை நான் எடுத்து கொஞ்சம் டிஃபனுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு அப்போ இன்னும் சுருளை இதுலேயே சுருளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா இந்த உங்களுக்கு கிரேவி பதம் வந்துடும். கட்டியாகி நல்லா கெட்டியாக கிடைக்கும். எந்த மாதிரி வேணுமோ அது இதே ஸ்டைலில் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, ரொட்டி, நான், பரோட்டா, சாதம் எல்லாத்தோடமே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி தான் மட்டன் எப்போ எடுத்தாலும் செய்வீங்க. ரொம்ப காரசாரமாக செட்டிநாடு ஸ்டைலில் அருமையான கிரேவி பார்த்தாச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். இதை விட இன்னும் வேற ஒரு நல்ல ரெசிபியோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. நான் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா. கம்மன்னு செம்ம வாசனையாக செஞ்சாச்சு. பாருங்கள், பஞ்சு போல் இருக்குதுன்னு சொன்னான் இல்லையா, அது இப்படி தான் இருக்கும். பஞ்சுங்கிறது மட்டனில் பஞ்சு போலையா அப்படின்னு கேட்காதீங்க.